ஏன்டா அப்படி பண்ண? ஏன் இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ண? ஏன்டா பண்ண? போனா போகட்டும் விட்டா மறுபடியும் வந்து சண்டை பிடிக்கிற. வாங்க போவோம். ஏண்டா பெத்தவன் கூட பார்க்காம கீழே தள்ளி விட்டுட்டு பொண்டாட்டியும் மாமியாரையும் கூட்டிட்டு கார்லயா போற? உன்னை விட மாட்டேன்டா. உன்னை என்ன பண்றேன்னு பாரு. இப்ப வேற என்னதான் பண்றது? பழைய குருடி கதவு தரடி தானே? அப்படிதான் நினைக்கிறேன். முன்னாடி நின்னவரை நிக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமா, என்ன விஷயம்? ரொம்ப நேரமா இங்க நின்னுட்டு இருக்காரு. ஆமா, என்ன திடீர்னு அசோசியேஷன் பக்கம் வந்திருக்காரு? என்னங்க இப்படி சொல்றீங்க? நீங்களே தானே ஒன்னா ஆஃபீஸ்க்கு வந்து இந்த தலைவர் பதவிக்கு நான் போட்டி போடணும்னு சொன்னீங்க. நான் கூட கொஞ்சம் டைம் கொடுங்க, யோசிச்சு சொல்றேன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என் ஒய்ஃபு ஃபோன் பண்ணியிருக்கீங்க. ஃபோன் பண்ணி என்னை நிற்க வைக்க சொல்லி கேட்டிருக்கீங்க. சரி, நீங்களாம் சொல்றீங்களேங்கிறதுக்காக இந்த தலைவர் பதவிக்கு நானும் என் சார்பில் நாமினேஷன் தாக்கல் பண்ணலாங்கிறதுக்காக வந்திருக்கேன். ஓ அப்படியா? எதுக்கும் கொஞ்சம் யோசிச்சு நாமினேஷன் தாக்கல் பண்ணலாமே. யோசிச்சு தாக்கல் பண்ணலாமா? என்னாச்சு? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரி நடந்துக்கிறீங்க? நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஆஃபீஸ்க்கு வந்து என்கிட்ட பேசினதுக்கும் இப்போ நீங்க நடந்துக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லையே. நானும் உள்ள வந்ததுலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். என்ன விஷயம் சொல்லுங்க. அதெல்லாம் விடுங்க. அப்ப என்னவோ நாங்க நீங்க தான் தலைவர் பதவிக்கு பொருத்தமான ஆள்னு நினைச்சோம். அப்புறம் உங்களை பார்த்த பிறகு உங்க ஃபேமிலி விஷயத்தை பத்தி நாங்கெல்லாம் கேள்விப்பட்டோம். எங்களுக்கு சுத்தமா சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. அதனால ஃபேமிலி பத்தியா? ஃபேமிலி பத்தி என்ன கேள்விப்பட்டீங்க? அதெல்லாம் எதுக்கு, விடுங்க. ஃபேமிலியை பத்தி கேள்விப்பட்டேன்னு சொல்றீங்கல்ல, என்ன விஷயம் சொல்லாம மறைச்சா என்ன அர்த்தம்? முதல்ல அதை சொல்லுங்க. அதான் விடுங்கன்னு சொல்றாருல, அப்புறம் ஏன் அதெல்லாம் கலர்றீங்க? நாமினேஷன்லாம் ஒன்றும் தாக்கல் பண்ண வேண்டாம், கிளம்புங்க. நாமினேஷன் தாக்கல்லாம் அப்புறம் பார்த்துப்போம். முதல்ல என் ஃபேமிலி பத்தி ஏதோ கேள்விப்பட்டேன்னு சொன்னல, அது என்னன்னு சொல்லு. வேண்டாம்னா விட்டுட்டுங்க. ஏன் பிடிவாதம் பிடிக்கிறீங்க? இல்ல, எனக்கு தெரிஞ்சாகணும். ஃபேமிலி பத்தி என்ன கேள்விப்பட்டீங்க சொல்லுங்க. என்ன எல்லாம் தடுமாறுறீங்க? சொல்ல வேண்டியதானே? இந்த ஆளோட பொண்டாட்டி வந்து வீடு வீடா போய் பிச்சை எடுக்கிறவ. அவளோட புருஷனை போய் நம்ம அசோசியேஷன்ல தலைவரை உட்கார வச்சா நம்ம அசோசியேஷனோட மானம் என்னத்துக்கு ஆகுறது? என்னடா சொன்ன? ஏன் பொண்டாட்டி பிச்சைக்காரியா? கையடியா. உன் பொண்டாட்டி பிச்சை எடுத்தது இந்த ஆள் வீட்டுல தான். சந்தேகமா இருந்தா உன் பொண்டாட்டி போய் கேளு. இல்ல உனக்கு இப்பவே தெரியணுமா? இந்த ஆளை கேளு. கேளு, சொல்லியா? சிட்டியில் இருக்கிற பணக்காரங்க அசோசியேஷன்ல
இதுவும் ஒண்ணு. அந்த அசோசியேஷன்ல தலைவரா உட்கார்றதுக்கு ஒரு தகுதி வேணும். ஏய், எங்க அண்ணனை பத்தி பேச இங்க யாருக்கும் தகுதி இல்ல. சும்மா குதிக்காத தம்பி. நான் சொல்றது உண்மை இருக்கனால தான் உங்க அண்ணனே சும்மா இருக்காரு. எப்பவுமே அளவுக்கு அதிகமா ஆசைப்படக்கூடாது. பிச்சைக்காரோட புருஷனை இந்த அசோசியேஷன் தலைவராக்குற அளவுக்கு நாங்க யாரும் கேடுகட்டு போல. இவனை தலைவனாக்கினா எங்களையும் நடு ரோட்ல நிக்க வச்சு இவன் கூட பிச்சை இருக்க விட்டுருவான். உன்னை எல்லாம் முதல்ல இந்த அசோசியேஷன் மெம்பர்ஷிப்ல இருந்து தூக்கணும். எலெக்ஷன் முடியட்டும், அப்ப வச்சு. போனீங்களா? போய் பார்த்தேன் சார். சரிண்ணா. ஐயா, என் புள்ள மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் ஐயா. என்னம்மா சொல்ற? பெத்த புள்ள மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்ற? ஆமா ஐயா, பெத்தவங்கன்னு கூட பார்க்காம எங்களை ஏமாத்தி வீட்டை பறிச்சுக்கிட்டு நியாயம் கேட்க போன என்ன கீழே பிடிச்சி தள்ளிட்டாங்க. அப்படின்னா அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதுதான். உள்ள இன்ஸ்பெக்டர் ஐயா இருக்கிறாரு, போய் கம்ப்ளைண்ட் கொடுங்கம்மா. போங்கம்மா. வணக்கம் ஐயா. என்னம்மா, என்ன பிரச்சனை? எங்க புள்ள என்னையும் வீட்டுக்காரை ஏமாத்தி வீட்டை பறிச்சுக்கிட்டு எங்களை தெருவில் விட்டாங்க. நியாயம் கேட்க போன என்ன அடிச்சு கீழே தள்ளிட்டாங்க. என் புள்ள எங்களுக்கு எப்படியாவது எங்க வீடு எங்க கைக்கு கிடைக்கணுங்க. அதுக்கு நீங்க தயா உதவி செய்யணும். என்னம்மா நடந்தது? கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. நீங்க எதுவும் கவலைப்படாதீங்கம்மா. யோயாட்டே ஐயா, இந்த அம்மாட்ட கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிக்கோ. சரிங்க. போய் எழுதி கொடுங்க, போங்கம்மா. யோ கான்ஸ்டபிள், வாயா. என்னங்க, ஏன் இவ்ளோ கோவமா வரீங்க? என்ன நடந்துச்சு? என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? எவ்வளவு சொல்லாம புரிஞ்சுக்க மாட்டியா? நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. புரியலையா? இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறியா? உன்னால அசோசியேஷன்ல மான மரியாதை கௌரவம் எல்லாம் போச்சு. அவங்களே வெளியே ஆபீஸ்க்கு தேடி வந்து அசோசியேஷன்ல சேர்மன் பதவிக்கு நீங்க தான் நிக்கணும்னு என்கிட்ட சொன்னவಲ್ಲ, இன்னைக்கு மூஞ்சில காரி துப்பா. அதுக்கு காரணம் நீதானே. என்னங்க சொல்றீங்க? நான் என்ன பண்ணேன்? ஓ, நான் என்ன பண்ணனா? நான் அவ்வளவு தூரம் சொல்லியோ என் பேச்ச கேட்காம மறுபடியும் வீடு வீடா போய் பிச்சை எடுக்கல. வேண்டுதல் விரதம் அது இதுன்னு சொல்லி என் மானத்தை ஒரேடியா வாங்கிட்டேன். இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? இல்லங்க, நீங்க கோபப்படுறீங்க. உனக்கு என்ன விட என் பேச்சை விட என் கௌரவத்தை விட இந்த வேண்டுதல் விரதம் பிரார்த்தனை இதெல்லாம் தான் முக்கியமா போச்சுல. அதனால தான் நீங்க பாதியில விட்ட பிச்சையை நீங்க மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கேன். ஓ வேண்டுதல் நிறைவேற்றிக்கிட்டேன், அவ்வளவுதானே? இல்லங்க, நீங்க என்ன தப்பா பேசாதேன்னு சொல்றேன்ல. தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் சொல்ல போனா இப்பதான் உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். எங்க அசோசியேஷன் மெம்பர் துரைராஜன் வீட்டுல போய் பிச்சை எடுத்தியா இல்லையா? சொல்லு, துரைராஜன் வீட்டுல போய் பிச்சை எடுத்தியா இல்லையா? அந்த அசோசியேஷனுக்கு வந்தவன் பொண்டாட்டியவே தெரு தெருவா பிச்சை எடுக்க வைக்கிற ஒன்னெல்லாம் சேர்மன் ஆக்குனா எங்களை கூடி சீக்கிரம் நடுத்தருவில் நிக்க வச்சு பிச்சை எடுக்க வச்சிருவேன்னு அசிங்கப்படுத்திட்டான். வாழ்க்கையில் இந்த நிலைமைக்கு வரதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன், எவ்வளவு அவமானப்பட்டிருப்பேன், எவ்வளவு போராடி இருப்பேன். எல்லாத்தையும் ஒரே நல்ல குழி தோண்டி புதைச்சிய. நான் பிச்சை எடுக்க போகல. அனாதை இல்லத்துக்கு நிதி வசூல் பண்ணதான் போனேன்னு தெரிஞ்சா இன்னும் கோவப்படுவாரே. நான் என்ன பண்ணுவேன்? நான் அவ்வளவு தூரம் சொல்லியும் என் பேச்சை கேட்காம திரும்ப திரும்ப என்ன அவமானப்படுத்துறதுலே குறியா இருக்க இல்ல? இல்லங்க, அது வந்து வேண்டாம். நீ எதுவுமே சொல்ல வேண்டாம். எப்படியோ என் பேச கேட்க கூடாதுன்னு நீ ஒரு முடிவோட இருக்க. ஆடு, உன் இஷ்டத்துக்கு நீ எப்படி வேணாலும் ஆடு. என்ன புரிஞ்சுக்காம என் பேரையும் புகழையும் அந்தஸ்தையும் அசிங்கப்படுத்துற உன் கூட சேர்ந்து வாழ இதுக்கு மேல நான் தயாரா இல்ல அர்ச்சனா. இந்த வீட்லயும் நான் இருக்க போறது இல்ல, அவ்வளவுதான்.
உன் கூட சேர்ந்து வாழ நான் தயாரா இல்ல. ஐயோ என்னை விட்டு போகாதீங்க. ஏன் இதுக்கு மேலே உன் கூட இருந்து இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் மான மரியாதையை என்ன இழக்க சொல்றியா? அதுக்கு நான் தயாரா இல்ல அர்ச்சனா. ஆளை விடு. இங்க பாருங்க, உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. உங்களை அவமானப்படுத்துறங்கிற நோக்கம் எனக்கு இல்லைங்க. என்னை விட்டு போகாதீங்க. இதுக்கு மேல உன் வார்த்தையை நம்ம தயாரா இல்ல. உன் கூட சேர்ந்து வாழவும் நான் தயாரா இல்ல. எக்கராது கிட்ட போ. எனக்கு 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 போகாதீங்க. ஹலோ. வணக்கம் சார், நான் காவ்யா பேசுறேன். சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? நீங்க தான் சார் சொல்லணும். அந்த இன்ஸ்பெக்டர் அவருக்கு பின்னால இருக்கிறவங்க யாருங்கிற உண்மையை சொல்லிட்டாரா? கேஸ் எந்த நிலைமையில இருக்கு சார்? கேஸ் இன்னும் ஆரம்ப ஸ்டேஜ்ல தான் இருக்கு. எந்த முன்னேற்றமும் இல்ல. என்ன சார் சொல்றீங்க? உங்க விசாரணையில அவர் எந்த உண்மையும் சொல்லலையா? எவ்வளவு விசாரிச்சோம், அவன் வாயை திறந்து ஒரு உண்மையும் சொல்லல. என்கவுண்டர் பண்ணிடுவோன்னு மிரட்டி பார்த்தோம். ஆனா அவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டாமா. சுகர் பிபி 2 இருக்கு போல இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குமா. இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருந்தா நான் பேசிட்டு இருக்கேன். அவன் கண்ணு முழிச்சதும் நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். What happened, Kavya? You're looking a bit tensed. என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. நோ. ஏதோ ஃபோன் பேசிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு. யார்கிட்ட பேசிட்டு இருந்த? போலீஸ் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிட்டு இருந்தேன். Is it? இன்வெஸ்டிகேஷன் எப்படி போயிட்டு இருக்கா? உன் ஆள் பன்னீர்செல்வம் போலீஸ் விசாரணைக்கு ரொம்ப நல்லாவே கோஆபரேட் பண்றாராம். கூடிய சீக்கிரமே குற்றவாளியை தூக்கி உள்ள வச்சிடலாம் சொல்றாரு. இப்படிலாம் சொன்னா நான் பயந்துடும் நினைச்சியா? எக்காரணத்தை கொண்டும் பன்னீர்செல்வம் வாயை திறக்க மாட்டான். போலீஸ் என்ன பண்ணிருப்பாங்க? வழக்கம் போல என்கவுண்டர் பண்ணுவோன்னு மிரட்டிருப்பாங்க. இவனுக்கு சுகர் பிபி இருக்கிறதுனால அப்படியே மயக்கம் போட்டு விழுந்திருப்பான். அவங்களும் இவனை ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இதானே இன்ஸ்பெக்டர் கிட்ட சொன்னாரு. கவ்யா, வாட் ஹேப்பன்? பதிலே காணும். நான் சொல்றதெல்லாம் கரெக்ட் தானே? சொல்லுங்க சார். ஒரு குட் நியூஸ்மா. அந்த பன்னீர்செல்வத்துக்கு ஓரளவுக்கு மயக்கம் தெளிஞ்சிருச்சு. இனி விசாரணைக்கு ஒத்துழைப்பான்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ so மச். ஹாஸ்பிட்டல்ல மயக்கத்துல இருந்த பன்னீர்செல்வத்துக்கு கான்ஷியஸ் வந்துடுச்சாம். விசாரணைக்கு ஒத்துழைப்பாருன்னு போலீஸ் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. குற்றவாளியை சீக்கிரமே அரெஸ்ட் பண்ணிடுவேன்னு சொன்னாரு. நீ தப்பிக்கவே முடியாது சரி. நீ கூடி சீக்கிரம் ஜெயிலுக்கு போற. இன்னில இருந்து நீ ஜெயிலுக்கு போற நாள் எண்ணப்படுது. செல்வம், இந்த அர்ச்சனாக்கு ஏன் புத்தி இப்படி போகுது? பக்தி மனுஷங்களுக்கு இருக்க வேண்டியதா, அதுக்காக இப்படி காட்டு மிராண்டித்தனமாலாம் இருக்க கூடாது. அர்ச்சனாவோட நடவடிக்கையை பார்த்தா என்னமோ உனக்கு குழந்தை மேல அக்கறையே இல்லாத மாதிரியும் அவங்களுக்கு மட்டும்தான் அக்கறை இருக்கிற மாதிரியில இருக்கு. எல்லாத்துக்கும் மேல
இந்த அசோசியேஷன் தலைவர் பதவிங்கிறது எவ்வளவு கௌரவமான பதவி. இந்த பதவி மட்டும் உனக்கு கிடைச்சிருந்தா உன்னோட ரேஞ்சே எங்கேயோ போயிருக்கும். ச்சே, அர்ச்சனாவால எல்லாம் போச்சு. அட்லீஸ்ட் எலெக்ஷன்ல நின்னு தோத்திருந்தா கூட அது ஒரு கௌரவமா போயிருந்திருக்கும். இந்த அர்ச்சனா பண்ண காரியத்தினால உன்னால எலெக்ஷன்ல நிக்கவே முடியாம போயிடுச்சு செல்வம். நீ எவ்வளவு அசிங்கப்பட்டிருப்ப, அவமானப்பட்டிருப்ப. நீ பட்ட அவமானத்தையும் வேதனையும் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல செல்வம்.